டெல்லியில் பிரதமர் அலுவலகம் முன்பாக தற்கொலைக்கு முயன்ற தமிழக விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சொல்லுங்க. டெல்லியில பிரதமர் அலுவலகம் முன்பாக தமிழக விவசாயிகள் தற்கொலைக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள், அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவசாயிகளின் போராட்டத்திற்கான காரணம் என்ன? எல்லா விவசாயிகளும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே தான் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் துக்ளக் ரோடு காவல் நிலையம். விவசாயிகள், அதாவது இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பிரதமருடைய இல்லம் இருக்கிறது. இப்போ விவசாயிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி டெல்லி வந்தார்கள். டெல்லி வந்த விவசாயிகள் பிரதமரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி செய்தும் அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேரம் கிடைக்காத காரணத்தினால் ஏற்கனவே அருண் ஜேட்லியை சந்திச்சிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. பட் அருண் ஜேட்லி கிட்டேருந்து எந்த ஒரு நம்பகத்தன்மையான பதிலும் எங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் விவசாயிகளை பார்க்கலாம், போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்ட் உள்ளே எப்படி அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் விவசாயிகளை இப்பொழுது நேரடியாக பார்க்கலாம். அதாவது விவசாயிகளோட கோரிக்கை என்ன அப்படின்னா, தென்னிந்திய நதிகளை இணைக்க வேண்டும். இவங்க எல்லாரும் பெரும்பாலும் திருச்சி பக்கத்திலிருந்து வந்திருக்கிறதா நமக்கு தகவல் சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, கடந்த 4-5 வருடமாக மழையே கிடையாது, விவசாயிகள் நிறைய கடன் வாங்கியிருக்கோம், எங்களுடைய நிலத்தை ஜப்தி பண்ணுறாங்க, நாங்கள் நகை கடன் வாங்கியிருக்கோம், எங்களுடைய நகையும் அவங்ககிட்டயே மாட்டிக்கிச்சு, ரொம்ப வறுமையில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இதனால் முதல்ல தென்னிந்திய நதிகளை இணைக்க பிரதமர் முயற்சி எடுக்க வேண்டும், நதிகளை தேசியமயமாக்க வேண்டும். 2வது, எங்களுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். 3வதாக, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் காவிரியாரை நம்பித்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 4வதாக இப்பொழுது நிலம் கையகப்படுத்தும் மசோதா மத்திய அரசு கொண்டு வர பார்க்கிறது. ஏற்கனவே அவசர சட்டம் அமலில் இருக்கிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுப்பணிகளுக்கு எங்களுடைய நிலத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், பாதுகாப்புக்கு எடுத்துக்கோங்க, ரயில்வே கட்டணும்னா எடுத்துக்கோங்க, அது மட்டும் இல்லை மருத்துவமனை கட்டணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் நீங்கள் தனியார் கம்பெனிக்கு எங்களுடைய நிலங்களை கொடுக்கும் பொழுது 70% விவசாயிகள் கிட்ட ஒப்புதல் பெற்ற பிறகு தனியார் கிட்ட கொடுங்க. அரசு நிலங்களை எடுப்பது வேறு, தனியார் நிலங்களை எடுப்பது வேறு. இப்பொழுது தனியார் நிலத்துக்காக எங்களுடைய நிலத்தை நீங்கள் பறித்து கொடுத்து விடாதீர்கள், 70% ஒப்புதலோடு எடுத்து கொடுங்கள். அரசாங்கத்துக்கு எங்கள் நிலத்தை எடுத்துங்க, 70% பர்மிஷன் எங்ககிட்ட தேவைப்படாது, மக்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் எங்களோட நிலத்தை எடுத்துக்கோங்க, தனியார்களுக்கு எங்களுடைய நிலத்தை எடுத்து கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கோரிக்கைகள் இருக்கின்றன. மெட்ரோ ட்ரெயின் விட்டு விவசாயிகள் நேராக பிரதமர் இல்லம் நோக்கி ஓட ஆரம்பித்து விட்டார்கள். நிறைய பேர் கையில் பாய்சன் பாட்டில், சில பேர் கையில் சின்ன கத்தி வச்சுருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தற்கொலைக்கு முயற்சி பண்ணோம் பிரதமர் அலுவலகம் முன்பு. பட் போலீஸ் எப்போவுமே பந்தோபஸ்து ஹெவியாக இருக்கும். பிரதமர் வீட்டு முன்னாடி எல்லாரையும் கைது பண்ணி ஒரு பஸ்ஸில் கொண்டு வந்து இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வச்சுருக்காங்க. 3 விவசாயிகள் பிரதிநிதிகள் மட்டும் இப்போ டெப்யூட்டி கமிஷனர்கிட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பிரதமரை பார்க்க அனுமதித்தால் மட்டுமே போராட்டத்தை கலைப்போம், இது காலவரையற்ற போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்லியில் நீங்கள் எங்கே தங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நாம் கேட்டோம். இவங்க என்ன சொல்கிறாங்க, நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் தான் நாங்கள் இரவில் தங்கியிருந்தோம், பகலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களை கைது பண்ணும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது, பிரதமர் வீட்டு முன்னாடி பர்மிஷன் எல்லாம் போராட்டம் பண்ண பர்மிஷன் கிடையாது, ஆனால் இவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, அதன் காரணமாகத்தான் கைது பண்ணி வச்சுருக்கோம், இவங்களை ஜெயிலில் அடைப்போம் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம், பேச்சுவார்த்தை சுமூகமாக பேசியவர்களை தமிழகம் திருப்பி அனுப்பவே நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் தரப்பில் நமக்கு தகவல் சொல்லியிருக்காங்க.